ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை அதிகமாய் நேசித்து இம்மட்டுமாக எங்களை ஜீவனுள்ளவர்களாக காத்து வழிநடத்தி வந்த எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல இரவு வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த இரவு வேலையிலும் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக உம்மை நோக்கி அநேக ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கர்த்தர் எங்களை கூடிவர செய்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேலையிலும் தியானிக்கப்படுற வசனங்களை கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே பேசுகிறார் என்ற வசனத்தின்படியாக ஆவியானவர் இந்த வேலையில் எங்களுக்கு நீர் காரியங்களை வெளிப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கிற ராஜா, இதன் மூலமாக எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க, உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த பகுதி நம்ம எல்லாருமே நன்றாக அறிந்த பகுதி தான். அதாவது ஒரு கானானிய பெண்ணினுடைய, அதாவது புறஜாதி பெண்ணினுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறா. அவள் சொஸ்தமாகக்கூடிய சம்பவத்தை தான் நம்ம இதில் வாசிக்கிறோம். இதிலிருந்து நம்ம அநேக பாடங்களை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்காக நான் ரொம்ப நேரம் எடுத்துருவேன்னு நினைக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே நான் முடிச்சிருவேன். தூங்கிடுவீங்களோன்னு நினச்சி பயந்து நல்லவேளை கரெக்டாக காஃபியை கொடுத்து உங்களை முழிக்க வச்சுருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இங்கே கானானிய பெண், அதாவது ஒரு புறஜாதி பெண் இயேசுவை தேடி ஓடி வருகிறாள். இஸ்ரவேலர்கள் வரலை, யார் வர்றா? ஒரு புறஜாதி தேசத்தை சேர்ந்த பெண் இங்கே ஓடி வரா. நம்ம வசனம் நம்மளுக்கு அதிகமாக தெரியும். தேவன் பாவிகளை அல்ல நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனந்திருப்ப வந்தேன் என்று சொல்லி நம்ம அடிக்கடி ஜெபத்திலெல்லாம் சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஒரு பாவியான ஒரு புறஜாதியான ஒரு பெண் நம்முடைய தேவனாகிய, நம்மளாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை, ஜீவனுள்ள தேவனை அவள் தேடி ஓடி வருகிறாள். எதற்காக வருகிறாள்? கர்த்தரிடத்திலிருந்து அவளுடைய மகளுக்காக ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. அவள் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும்போது தேவனை தேடி வரலை, நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது தேவனை தேடி வரலை, எல்லாம் நிறைவாக இருக்கும்போது அவள் தேவனை தேடி வரலை. நம்ம இந்த வசனத்தில் கடைசியாக வாசிக்கிறோம், அவளுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ரொம்ப வேதனையினுடைய உச்சத்தில், அதாவது அவளுடைய மகள், பெற்ற மகள். நம்ம எல்லார் குடும்பத்துலேயும் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு சின்னதாக காய்ச்சல் வந்தால், ஒரு இருமல் வந்தால் என்ன செய்ய முடியாது, நம்மளால் தாங்கிக்க முடியாது. நம்ம தூக்கம் கெட்டு போய் இருப்போம். பெற்றவர்களாகிய நம்ம தூக்கம் கெட்டு போயிருப்போம். அப்படி தான் நம்மையும் நம்முடைய பெற்றோர்கள் வளர்த்துருப்பாங்க. அதே போல் பாருங்கள், ஒரு பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிற தன்னுடைய மகளை வைத்து கொண்டு தாய்க்கு சகிக்க முடியலை, அவளை கவனிக்க முடியலை. எங்கடா விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி மெய்யான இயேசுவை தேடி அவள் ஓடி வருகிறாள். இயேசுவை அவள் முதலாவது தெரிந்து கொண்டாள். இயேசுகிட்ட போனால் என்னுடைய மகளுக்கு சுகம் கிடைக்கும். அவர் இஸ்ரவேலருக்கு தான் தேவன், புறஜாதிகளுக்கு தேவன் அல்ல. இருந்தாலும் நான் விசுவாசத்தோடு என்ன செய்கிறேன், நான் இயேசுவண்டையில் நான் போய் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவள் விசுவாசத்தோடு செல்லுகிறாள். நான் திரும்ப சொல்கிறேன், அவள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போகிறாள்? தன்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். பிசாசினாலே ரொம்ப பயங்கர வேதனை, கொஞ்சம் நெஞ்ச வேதனை இல்லை, பயங்கர வேதனை. அந்த வேதனையின் உச்சத்தில் கர்த்தரை தேடி அவள் போகிறாள். இன்றைக்கு நம்ம எடுத்துக்குவோம், என்ன சூழ்நிலையில் நம்ம கர்த்தரை தேடி வருகிறோம், அல்லது நம்மை சுற்றியுள்ள ஜனங்களை நம்ம பார்ப்போம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க கர்த்தரை தேடி வர்றாங்க. 2 வகையான ஜனங்கள் இருக்கிறாங்க. ரொம்ப கொடிய வேதனைப்படும்போது, ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில், எல்லாருமே கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை தேடி வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, எல்லாம் நிறைவாக இருக்கும், கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு தேடி வர கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது. இன்றைக்கு நாம் அந்த கூட்டத்தில் எப்படிப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம்? எல்லாம் நிறைவாக இருக்கும்போதே சரி நான் கர்த்தரை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக ஜனங்கள் வருவாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் யோபுவை சாத்தான் சோதித்தது போல் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சோதனை ஏதாவது இழக்கும்போது கர்த்தரை விட்டு என்ன செய்கிறாங்க, அநேக ஜனங்கள் பின்வாங்கி போயிடுறாங்க. இன்றைக்கு நமக்கு இந்த கானானிய ஸ்திரீ ஒரு நல்ல எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. புறஜாதி பெண்ணாக இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவங்க வர்றாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில்? தன்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிற சூழ்நிலையில். தொடர்ந்து வாசிப்போம் 23ஆம் வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பாருங்க, நம்ம நாங்கள் ஊழியம் செய்கிறோம். இன்னைக்கு விசுவாசிகள் நீங்களே இருக்கிறீங்க. அநேகருக்கு சத்திய வசனத்தை சொல்லியிருப்பீங்க, பைபிளை சொல்லியிருப்பீங்க. 10 பேருக்கு சொன்னோம்னா 10 பேருமே நம்ம வசனத்தை கேட்டுருவாங்களா? சொல்கிறத கேட்டுருவாங்களா? சுவிசேஷம் சொல்கிறோம், 10 பேருக்கு சொல்கிறோம், 10 பேரும் கேட்டுருவாங்களா? ஒருத்தர் 2 பேர் தான் என்ன செய்வாங்க? அதில் கேட்பாங்க. மீதி பேரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ட்ராக்ஸ் கொடுக்குறோம், நம்ம கொடுத்துட்டு ஒரு தெருவுக்கு கொடுத்துட்டே போவோம். வர்றப்ப முக்கால்வாசி ட்ராக்ஸ் எங்கே தான் இருக்கும்? 70% ட்ராக்ஸு தரையில் தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். இது இப்போ மட்டும் இல்லை, இயேசு வாழ்ந்த காலத்திலேயே இருந்திருக்கு. யாருக்கு இருந்தது? நம்ம இப்போ வாசித்த வசனத்தில் அந்த கானானிய பெண்ணுக்கு இருந்திருக்கு. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையாம். இயேசு நோக்கி அவள் கூப்பிடுறா, சுகம் பெறும்படியாக கூப்பிடுறா. என்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுறா, அவளுக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கானானிய பெண் கூப்பிடுறா. ஆனால் இயேசு என்ன செய்யலை? ஒரு வார்த்தையும் பேசலை. இயேசுவே என்ன செய்கிறார்? அந்த புறஜாதி பெண்ணை அந்த சூழ்நிலை அந்த நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அப்போ அவளுக்கு எவ்வளோ ஒரு மனசில் வேதனையாக இருக்கும். இயேசு தான் எனக்கு சுகம் தருவாருன்னு நம்ம வந்தோம், அவரே நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலை? அவன் அந்த இடத்துல போகல. அடுத்து வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இயேசு மாத்திரமல்ல, இயேசுவே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இயேசு கூட இருந்த சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? அவளை துரத்தி விடுங்க, பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கா, அந்த கானானிய பெண்ணை துரத்தி விடுங்க, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களும் அவளை என்ன செய்கிறாங்க? அற்பமாக எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுக்கடுத்து பாருங்க, அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். நான் இஸ்ரவேல் ஜனங்களை தேடி தான் நான் வந்தேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன், மற்றபடி நான் எதுக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக அவளுக்கு நான் ஆசீர்வாதத்தை தர முடியாது, நீ கேட்கக்கூடிய காரியத்தை, நீ விரும்புகிற காரியத்தை நான் உனக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அவன் முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிவிடுறார். டைரெக்டாகவே சொல்கிறார். அப்படியே அவன் என்ன செய்யலை? போகலை. இயேசு கிறிஸ்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. சீஷர்கள் துரத்தி விட சொல்கிறாங்க, டைரெக்டாகவே சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை தான் நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக சொல்கிறாங்க. அப்பயும் என்ன செய்யலை? அவள் போகலை. அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 25ஆம் வசனத்தில் எவ்வளவோ ரிஜெக்ட் சீஷர்கள் இயேசு கிறிஸ்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவள் விடாமல் என்ன செய்கிறா? இயேசுவை பற்றி கொள்ளுகிறாள். நான் விடாமல் பற்றி கொண்டான், உம்மை நம்பி இருக்கிற மனதையுடையவன் உம்மை பற்றி கொண்டு இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் பாதுகாப்பேன் என்று சொல்லி வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், கர்த்தரை நம்பி இருக்கும்போது கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அது யாருக்கு தெரியும்? நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தில் அவர்கள் மேலே நம்ம எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பது கர்த்தராகிய தேவனுக்கு தெரியும். அப்போ அதற்கேற்றபடியான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கு. அதனால் நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் சோர்ந்து போகக்கூடாது. யோபு சொல்கிறார் இல்லையா, கர்த்தர் கொடுத்தால் கர்த்தரை எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு. அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொன்னார்? அவருக்கு இருந்த எல்லா செல்வங்களும் அழிந்து போயிடுச்சு, அவர்கிட்ட இருந்த எல்லா மிருக ஜீவன்களும் அழிஞ்சிருச்சு, பிள்ளைகள் 10 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய விசுவாச வார்த்தை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி 2 இடத்துல அந்த யோபு புத்தகத்தில் பார்க்க முடியும். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை என்று சொல்லி. இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் அந்த ஒரு காரியத்தில் தான் நம்ம சாட்சியாக இருக்க முடியும். இன்றைக்கு அநேக சாட்சியை கெடுத்துக்கொள்ளுகிற விஷயமே இதுதான். ஏதாவது ஒரு குறைவு வரும்போது, வியாதிகள் வரும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஏதாவது ஒரு விசுவாச குறைவான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தைகளில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். முக்கியமாக விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். எப்படி? யாரை போல? இந்த கானானிய பெண்ணை போல. நம்ம நம்முடைய, அதாவது இன்னும் நிறைய பரிசுத்தவான்கள் வேதாகமத்தில் இருக்காங்க. எனக்கு பழைய ஏற்பாட்டில் ரொம்ப பிடிச்சது யோபு தான். விசுவாசத்திற்கு உறுதியாக இருந்தது யோபு. புதிய ஏற்பாட்டில் ரொம்ப பிடிச்சவர் இந்த பவுல் தான்.
ஆனால் இடையில பாருங்கள், இந்த புறஜாதி பெண்ணாகிய இந்த கானானிய பெண்ணுக்குள்ளாக இருந்த அந்த ஒரு விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நமக்கு ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு இன்னும் அதிகமாக காணப்பட வேண்டும். அதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அங்கே பாருங்கள், அவள் விடாமல் பற்றி கொண்டாள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்குறோம். போன்னு சொல்லிட்டு விரட்டி விடுறாரு. ஆனாலும் சீஷர்களும் விரட்டி விடுறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் என்ன செய்கிறா? கர்த்தரை விடாமல் பணிந்து கொண்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து என் மகளுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் என்று சொல்லி வேறு வழியே இல்லைன்னு கர்த்தருடைய பாதத்தில் என்ன செஞ்சிட்டா? கீழே விழுந்துட்டா. பாருங்கள் அவளுடைய மனநிலை எப்படி இருக்கு. அதை பார்த்து தேவனாய அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்று சொல்லி தான் நம்ம பின் வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அவள் விழுந்து பணிந்து கொள்ளுகிறாள். ஆனால் அதோடையாவது விடுறாங்களா? சரி விழுந்து பணிஞ்சிட்டா, இதோட நம்ம அவளுக்கு ஆசீர்வாதத்தை தந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தரலை. அங்கே என்ன செய்கிறாங்க? நாய்க்குட்டிகளுக்கு அங்கே அந்த கானானிய பெண்ணை அங்கே இயேசு கிறிஸ்து ஒப்புறார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படிங்கிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், அது நல்லதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு மிகப்பெரிய விசுவாச வார்த்தையை தான் அந்த கானானிய பெண் சொல்கிறான். மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் எஜமானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்புமே என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தை தான் இயேசு கிறிஸ்து அங்கே பார்க்குறார். என்னை நாய்க்குட்டின்னு இவர் சொல்லிட்டாரே, இவரை போய் நம்ம பின்பற்றணுமா? இவர்கிட்ட போய் வாங்குகிற சுகம் எனக்கு தேவையா? என்னுடைய மகளுக்கு இவர்கிட்ட இருந்து சுகம் கிடைக்கணுமா? அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யலை? ஒதுங்கி போகவே இல்லை. அப்போ பாருங்கள், அவளுடைய விசுவாசம் வேதனுடைய உச்சத்தில் இருந்தபோது கர்த்தரை தேடி வந்தால் இயேசு துரத்தி விடுகிறார். சீஷர்கள் துரத்தி விடுறாங்க. இறுதியாக நாய்க்குட்டிகளுக்கு ஒப்பிடுறாங்க. ரொம்ப நம்ம பார்க்குறோம் வெளிப்படுத்தின விசேஷம். நாய்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதில்லை, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி நாய்களை குறித்து அநேக வசனங்களை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாய்க்கு யாரை ஒப்பிடுறாரு? அந்த கானானிய பெண்ணை ஒப்பிடுறாரு. ஏன்னா அவள் புறஜாதி பெண். அந்த கானானிய பெண் என்பவள் ஒரு புறஜாதி பெண்ணுன்றதுனால நாய்க்கு ஒப்பிடுறாரு. ஆனாலும் அவள் கர்த்தரால் மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் எனக்கு சுகத்தை தர முடியும், என் மகள் சொஸ்தமாவாள் என்று சொல்லி, சரிதான் ஆண்டவரே, நான் நாய் தான், நீங்கள் சொல்கிற மாதிரி நாய் தான். ஆனால் எஜமான் சாப்பிடும்போது மேஜையிலேருந்து விழக்கூடிய சின்ன சின்ன துணிக்கைகள் இருக்குல்ல, அதனால் என்ன செய்வாங்க? அந்த நாய் பசியாரு இல்லையா? அதுபோல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தில் ஒரு கொஞ்சம் ஆசீர்வாதம், ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்கன்னா என் மகள் என்ன செய்வா? பிழைச்சிக்குவா, அந்த பிசாசுடைய பிடியிலிருந்து அவள் விடுதலையாவா என்று சொல்லி அவள் கெஞ்சும்போது இயேசு கிறிஸ்து அங்கே தான் மனம் இறங்குறாரு. 28ஆம் வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றால் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி அங்கே பாராட்டுகிறார். இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து எப்படியாக பார்க்கிறார் என்று நாம் இந்த கானானிய பெண்ணை மட்டும் குறித்து நம்ம கொஞ்சம் சோதித்து பார்ப்போம். நம்ம வேதனுடைய உச்சத்தில் இருக்கும்போது நம்ம எங்கே வருகிறோம்? யாரை தேடி ஓடுகிறோம்? மற்றவர்களால் புறக்கணிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் நம்ம யாரை தேடி போகிறோம்? இல்லை, நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதிலே கிடைக்கல. இயேசு கிறிஸ்து, சில பேர் சொல்லுவாங்க, கடவுளுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேனே ஒன்றுமே கேட்க மாட்டேங்குதே என்று சொல்லிலாம் புலம்புவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நம்ம யாரை தேடி நம்ம வருகிறோம்? மற்றவர்களாக ஏளனமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம யாரை தேடி வருகிறோம்? அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி சொல்லுகிறார். விசுவாசம் பெரிது என்று சொல்லி விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இந்த இடத்துல நம்ம ஆபிரகாமை போல காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆபிரகாம் எத்தனை வருடம் காத்திருந்தார்? 25 வருடம் காத்திருந்தார். 75வது வருடத்தில் அழைத்து ஈசாக்கு மகனை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார். 25 வருடங்களாக பிள்ளை இல்லாமல் 100வது வயதில் இயேசுக்கு தேவன் அவருக்கு பிள்ளையை கொடுத்தார். ஈசாக்கு என்கிற மகனை கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்த 25 வருடம் அவர் பொறுமையோடு காத்திருந்தார். எதற்காக? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அவர் அந்த வாக்குத்தத்தத்திற்காக பொறுமையோடு காத்திருந்தவராக நம்ம பார்க்குறோம். சரி, பிள்ளையை தான் கர்த்தர் கொடுத்தாரே, பிள்ளையை நம்ம நல்லா வளர்ப்போம், அதோட நம்ம சந்ததியை
பெருக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு இடி வந்து விழுந்தது. என்ன வந்து விழுந்தது? இயேசு கிறிஸ்து என்ன ஈசாக்கையும் பலி செலுத்த சொல்லி கேட்டார். நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? 25 வருஷம் கழித்து எனக்கு 100 வயசில் எனக்கு பிள்ளை கிடச்சிருக்கு, இதையும் போய் பலி செலுத்த கேட்டால் நான் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ஆனால் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் கர்த்தர் மேலே வச்சிருந்த விசுவாசத்தினால வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என் மூலமாக தான், என்னுடைய பிள்ளை மூலமாக தான் சந்ததி பெருகும் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கண்டிப்பாக இந்த பிள்ளை மூலமாக தான் சந்ததி பெருகும் என்று சொல்லி அவர் விசுவாசித்ததுனால மரித்தோரிலிருந்து பாவனையாக ஈசாக்கை திரும்ப உயிர்ப்பித்து கொண்டார் என்று சொல்லி நம்ம எபிரேயரில் நம்ம வாசிப்போம். அப்போ பாருங்க, இன்றைக்கு விசுவாசத்தை தான் கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம் இல்லையா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்க, விசுவாசத்தை துவக்கினவர் இயேசு கிறிஸ்து தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து தான். அவரை நோக்கி நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், கானானிய பெண்ணுடைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, யோபுடைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆபிரகாமுடைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பவுலினுடைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம விசுவாசத்தை மட்டும் வழிவிலகி போகாமல் தொடர்ந்து ஓடுவோம் என்றால், பவுல் சொன்னதை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை அவர் அந்நாளிலே தந்தருள்வார் என்று சொல்லி பவுல் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். விசுவாசத்திலே தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் அதிகமாக நம்ம விசுவாசத்தை, ஏன்னா இந்த கடைசி நாட்களிலே மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ விசுவாச பிள்ளைகளாகிய நாம் இன்னும் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். காலங்கள் கொடிய காலங்கள் தான், காலங்கள் கொடிய காலங்கள் தான். குறைவுகள் அதிகமாக வரும், பஞ்சங்கள் வரும், போர்கள் வரும், நில அதிர்வுகள், இயற்கை பேரழிவுகள் எல்லாமே வரும். எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்ததாமே இன்னும் எனக்கும் கூட சேர்த்து விசுவாசத்தை அதிகமாக வர்த்திக்க பண்ணுவாராக. நம்ம ஜெபித்து முடிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, இந்த விசுவாசத்தை குறித்து இந்த கானானிய பெண்ணுடைய சம்பவத்திலிருந்து நாங்கள் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக கற்றுக் கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, இதோ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையிலே பிழைக்கத்தக்கதாக எங்களுக்குள்ளாக இன்னும் அதிகமாக விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே தொடர்ந்து ஆசீர்வதிங்க, இந்த சபையை ஆசீர்வதிங்க, சபை மக்களை ஆசீர்வதிங்க, இன்னும் அதிகமான புதிய ஆத்துமாக்களை நீ கொண்டு வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சொன்னது போல இந்த பகுதியை சுற்றிலும் அநேக தமிழ் குடும்பங்கள் இருக்கிறார்களே, வருங்காலத்தில் அப்பா தமிழ் ஆராதனை தனியாக நடக்கத்தக்கதாக கர்த்ததாமே நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த வீட்டை சுற்றிலும் கர்த்தராகிய தேவன் 1000-10,000 தூதர்களை கொண்டு வெளியே எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அநேக ஆத்துமாக்கள் இந்த ஜெப வீட்டிற்குள்ளாக கடந்து வரட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.